ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மெட்ஃபார்மின் டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேப்லெட்டை பற்றின முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெட்ஃபார்மின்றது பார்த்திங்கன்னா ஒரு டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மருந்து. அதாவது பொதுவாக டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையான சுகர் உள்ள பிரச்சனைகள் உள்ளவங்க இருக்காங்க. அந்த டைப் 1 பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளால் அவங்களோட உடம்புல சுத்தமாக இன்சுலின் சுரக்காமல் போகிறது. அது நோய் எதிர்ப்பு பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு சுத்தமாக இன்சுலின் சுரக்காமல் போயிடும். அது அவங்களுடைய இம்யூனி சிஸ்டத்தினால கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த இன்சுலினை செயற்கை முறையில் செலுத்துறதுக்காண்டி இன்சுலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. டைப் 2 பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பாதி வயது உள்ளவங்க வயதானவங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த டைப் 2 வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரக்கும். ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இல்லாமல் இல்லைனா அந்த உருவாகக்கூடிய இன்சுலினை நம்மளோட உடம்பு சரிவர பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இந்த மெட்ஃபார்மின் பார்த்திங்கன்னா ஒரு பைக்வாய்னைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சார்ந்த ஒரு மருந்து. இது முக்கியமாக 3 வழியிலும் செயல்படுது. இது பார்த்திங்கன்னா கல்லீரல், அதாவது நம்மளோட லிவரில் உற்பத்தி ஆகக்கூடிய குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் பார்த்தா தசை மற்றும் செல்களில் இன்சுலின் செயல்திறனை அதிகரிக்குது. இது மூலம் அதிக குளுக்கோஸ் செல்களிலிருந்து எளிதாக கொண்டு செல்லப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளிலிருந்து சர்க்கரை உறிஞ்சுதலை குறைக்கிறது மூலிமா சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய பயன்பாடுகள் நான் சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அதாவது டைப் 2 நீரிழிவுன்னு சொல்லுவாங்க. இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. இது பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதவிடாய் பிரச்சனை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் சரிவர இருக்காது, அதாவது நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த டேப்லெட் யூஸ் பண்ணலாம். இது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய உடல் வளர்ச்சி சம்மந்தப்பட்ட கோளாறுகளை கட்டுப்படுத்துறது, அதாவது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. குடும்பத்தில் யாருக்காவது நீரிழிவு நோய் வரலாறு இருக்குது, அப்போ அவங்களுக்கும் அந்த அவங்களோட பையனுக்கோ இல்லை அவங்க மகளுக்கோ கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படின்ற மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த டேப்லெட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பக்க விளைவுகள்னு பார்த்திங்கன்னா பொதுவாக சாதாரண பக்க விளைவுகள் தான் இருக்கும். அதாவது வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம், இது போக உணர்ச்சி குறைவு, இது போக பார்த்திங்கன்னா யூரின், ஸ்மெல்டு யூரின் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் சாதாரண பக்க விளைவு. ரொம்ப ரேரான பக்க விளைவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மாத்திரை அதிகமாக பவர் அதிகமாக எடுக்கும்போது நீரிழிவு டக்குன்னு அவங்களோட சுகரில் ரொம்ப ட்ராப் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டிக் அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேர் தான். இது இதனால் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சோர்வு, சுவாச பிரச்சனை, வயிற்று வலி, தசை வலி, இந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். இது எப்படி பயன்படுத்துன்னு பார்த்திங்கன்னா மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்ப மட்டும்தான் எடுத்துக்கணும். உணவோட சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இதனால் வயிறு சம்மந்தமான கோளாறுகளை தவிர்க்கலாம். தினமும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மருந்தோட பயனை அதிகரிக்கும். தண்ணீரோட முழுமையாக தான் எடுத்துக்கணும். மெட்ஃபார்மின் மாத்திரை மென்று அல்லது உடைச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. டோசேஜ் அளவு பார்த்திங்கன்னா 500 mg, 250 mg, 850 mg அப்படின்னு வரும். தினமும் 1லேருந்து 2 முறை டாக்டர் கொடுப்பாங்க. அதிகபட்ச அளவு 2000லேருந்து 2500 mg வரையும் எடுத்துக்கலாம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்னு சொல்லி எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் மட்டும் எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தலாம். பிசிஓடி பிரச்சனை பயன்படுத்தலாம். மருத்துவ ஆலோசனைப்படி எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தக்கூடாதவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் கல்லீரல் செயலிழப்பு உள்ளவங்க, லாக்டிக் அசிடோசிஸ் வரலாறு அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தமானவங்க, இவங்களாம் பயன்படுத்தக்கூடாது. மெட்ஃபார்மின் பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா இது உடல் உள்ள ரத்த சர்க்கரை, அதாவது பிளட் குளுக்கோஸ் அளவை குறைச்சி நீரிழிவு நோயாளிகளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க உதவுது. இது முக்கிய செயலோடு பார்த்திங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதை அதிகரிக்கிறது மட்டும்தான். ஸோ முக்கிய வேலைப்பாடுன்றது கல்லீரலில் சர்க்கரையின் உற்பத்தியை குறைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொழுப்பு மற்றும் தசை செல்களில் இன்சுலின் செயல்திறனை அதிகரிக்கும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுது. நம்மளோட உணவு மூலியமாகவும் அதிலேருந்து வரக்கூடிய சர்க்கரையை உறிஞ்சுறதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. குளுக்கோஸ் உடனடியாக நீரிழிவாக மாறுகிறதையும் ஏற்படுத்தாததுக்காக இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது குளுக்கோஸ் உடனடியாக நீரிழிவாக மாறுவதை ஏற்படுத்தாது. ஸோ மெட்ஃபார்மின் வேலை செய்யும்போது நேரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே செயல்பட தொடங்கிடும். நீண்ட நேரம் செயல்பட மாத்திரைகள்லாம் இருக்குது, எக்ஸ்டெண்ட் ரிலீஸ். இதெல்லாம் 6லேருந்து 8 மணி நேரம் வரை முழுமையாக வேலை செய்யும். ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் முழுமையாக உதவ சில வாரங்கள் தேவைப்படலாம். ஸோ மெட்ஃபார்மின் உடலில் சர்க்கரை உற்பத்தியை குறைச்சி இன்சுலின் செயல்பாடு அதிகரிக்கிறனால உணவுலேருந்து சர்க்கரை உறிஞ்சலை கட்டுப்படுத்த வேலை செய்யுது. ஸோ இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் டாக்டரோட அனுமதியோடு பயன்படுத்துங்க. அப்பப்போ உங்களோட சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை. டயட் கண்ட்ரோல் இருக்கணும். இது போக பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 30 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் இருக்கணும். நல்ல வாக்கிங் இருக்கணும்.
ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பான முறையில் மாத்திரைகளோட பவரையும் குறைச்சி சுகரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நன்றி.